புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களை நான் மன்னிப்பேன் என்று சொல்லக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தினாலும் எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஆன்மீக முறையில் ஓய்வுடப்படும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானாக. அத்தியாயம் 2 வசனம் 160. எவர்கள் பாவ மன்னிப்பு தேடி தாங்களை சீர்திருத்தி கொண்டு அவற்றை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தினார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் சாபத்துக்குரியவர்கள். அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன். நான் மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார். எக்ஸாம்பிள், பாவம் செஞ்சவர்கள் தன்னை தீர்த்திருத்தி கொண்டு அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். பாவ மன்னிப்பு கேட்காதவர்கள் சாபத்துக்குரியவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜியாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் பாவத்தை மன்னித்து சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமானவமானுடைய பட்டோலை வலது கரத்தில் கொடுப்பானாக. நீண்ட ஆயுளையும் நிரந்தரமான செல்வத்தையும் உங்களுக்கும் எனக்கும் ரப்புல் ஆலமீன் கொடுப்பானாக என்று சொல்லி எனது சிறிய உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.